ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. 15 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து ஸ்மால் பீஸ் நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை விட டபுளாக புதினா இலை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் பழமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. பிரியாணி இலை 2 சேர்த்துக்கோங்க. கிராம்பு 6 சேர்த்துக்கோங்க. மராத்தி மொக்கு 3 சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 3, பட்டை 2, ஸ்டார் அனீஸ் 1 சேர்த்துக்கோங்க. கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதுமானது. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் செய்ய போகிறோன்றதுனால குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் நெய் 2 கலந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். நம்ம மசாலா எல்லாத்தையுமே பச்சையை தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம். அதனால நல்லா பச்சை வாசனை போக குக் பண்ணுங்க. அப்போதான் சாதம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, நான் கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ளேமில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குக்காகி வந்திருக்கு பாருங்க. பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கணும், நல்லா குக் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கிறேன். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பாலன்னு பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அரிசி ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் குக்கரில் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா ரைஸ் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நான் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதிகமாக வைக்க வேணாம். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 விசில் வைங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வரைக்கும் வச்சு ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் வந்து அப்படியே பொல பொலன்னு இருக்குங்க. அவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு. சாதம் குழையவே குழையாது. 2 விசில் வச்சிங்கனாவே போதும். குழையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்து வரும். தண்ணி வந்து கரெக்டாக வைங்க. தண்ணி கரெக்டாக வச்சிங்கனாவே சாதம் குழையாது. சாதம் வந்து பார்க்குறதுக்கு குழஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் ஆணுச்சு அப்படின்னா சாதம் நல்ல உதிரி உதிரியாக வந்துடும். நான் சூடாக மிக்ஸ் பண்ணுறதுனால அப்படி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா சாதம் நல்லாவே உதிரி உதிரியாக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் இதுவே சூப்பராக இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு நான்வெஜ்ஜில் வேணும்னா சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, எக் ஃப்ரை இதுமாரி வச்சு சாப்பிட்லாம். பன்னீர் கூட வச்சு சாப்பிட்லாம். பன்னீர் 65 வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பளமே வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எல்லாமே பச்சை அரைச்சி சேர்த்துருக்கோம். நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% சூப்பராக இருக்குங்க. நம்பி செய்யலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதே போல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தக்காளி சாதம் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.